கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைய நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான ஒரு வார்த்தை செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில சத்துருக்கள் என்னை முடக்கி விடுவார்களோ, பிரச்சனைகள் கொண்டு வந்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்களை சத்ருவோ திட்டம் போடலாம், யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கிற சத்ருவானவன். நாம் கலங்க தேவையில்லை. சர்வ வல்ல தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா சத்துருக்களையும் அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக்கினைகளை அவர் அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்களை விலக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் நம் மத்தியில இருந்து நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடியினாலே இன்றைய நாளில எந்த ஒரு பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ கண்டு நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் அவைகளை கல்வாரி சிலுவையிலே அவர் சத்துருக்கு எதிராக ஜெயத்தை எடுத்து விட்டார். பிசாசின் தலையை நசுக்கி நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து விட்டார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை இந்த நாளில உற்சாகப்படுத்துகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தர் நீர் இந்த நாளிலே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில தகப்பனே அப்பா, சத்துருவை நீர் விலக்கி போட்டிருக்கிறீர், ஆக்கினைகளை நீர் அகற்றி போட்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினாலே, நீங்கள் என் மத்தியில் இருந்து இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஒரு பாதுகாப்பை கொடுங்க. எந்த ஒரு தீங்கும், சத்ருவானவன் கொண்டு வருகிற எந்த ஒரு கேடுபாடுகளும் அவர்களை நெருங்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஹல்லேலூயா.